சென்னைக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் நடுவானில் மேடை கால் கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எரிபொருள் மிகவும் குறைவாக இருந்ததால் முழு அவசர நிலை அறிவிக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பெங்களூருவில் இண்டிகோ விமானம் பாதுகாப்பாக அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவ்யா, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. கவுஹாத்தியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் நடுவானில் மேடேகால் அதாவது முழு அவசர நிலை அறிவிக்கப்பட்டதை அடுத்து பெங்களூருவில் இண்டிகோ விமானமானது தற்போது பாதுகாப்பாக அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கடந்த 12ஆம் தேதி லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இதில் விமானத்தில் பயணித்த ஒருவரை தவிர மீதமுள்ள 241 பேர் உட்பட 270 பேர் பலியாகினர். பெரும்பாலான உடல்கள் தீயில் எரிந்து நாசமான நிலையில் உறவினர்களின் DNA மாதிரிகளுடன் சடலங்களை உறுதி செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வை தொடர்ந்து நாடு முழுவதும் தொடர்ந்து பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்படுவதும் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதுமாக ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் தற்போது சென்னைக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் மேடேகால் அறிவிப்பு வெளியாகி இருப்பதும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கவுஹாத்தியில் இருந்து சென்னைக்கு சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தில் போதுமான எரிபொருள் இல்லாததால் விமானி ATCக்கு மேடை அழைப்பு அனுப்பியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தொடர்ந்து பெங்களூரு விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்க வேண்டிய அந்த சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விமானத்தில் 168 பேர் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த 168 பேரும் தற்போது பத்திரமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. காவிய, விவரங்களுக்கு நன்றி.